நான் பீடி பிடிக்கிறேன், என்னால் நிறுத்த முடியல, அதையும் தாண்டி எனக்கு கேன்சரே வராது அப்படின்னு நீ நிறைய பேர் நினச்சி தான் பீடியை கண்டினியூஸாக அது மாதிரி பிடிக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறீங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அஃபெக்ட் ஆகுறீங்க. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற நிறைய பேர் வந்து நீங்கள் சமுதாயத்தில் வந்து சொல்கிறது கிடையாது. நான் பீடி பிடிச்சி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டேன், தயவு செய்து நீங்களாம் பீடி பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகி பட் அஃபெக்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகியிருக்காரு. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எந்த ஊருங்க நீங்கள்? கோபாலபுரம் கேரளா பாடுறேன். கோபாலபுரம் கேரளா பாடுறீங்களா? ஆமாங்க. பீடி எத்தனை வருஷமாக பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் சின்ன பையன்லாம் வந்து பசங்களோட சேர்ந்து தெரியாமல் பிடிச்சி பழகிட்டுங்க. அப்படியே பிடிச்சி பழகி வந்து அதை நிறுத்த முடியல. என்னால் நிறுத்தாமல் நான் வந்து பிடிச்சிருக்கும்போது சம்சாரம் குழந்தைங்க தான் சொல்லிச்சுங்க. இப்போது உங்கள் சம்சாரம் உங்கள் குழந்தைங்க எல்லாமே நீங்கள் பீடி பிடிக்காதுன்னு அப்போ சொன்னாங்களா? சொன்னாங்க. உங்களை பீடி பிடிக்காதுன்னு சொன்னாங்க. பட் அதே மீறி நீங்கள் பீடி பிடிச்சிட்டு இருந்தீங்க. பீடி பிடிச்சிட்டு இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு பயம் இல்லையா கேன்சர் வரும்னு? இதெல்லாம் சொன்னாங்க, ஆனால் பயமே தான் குடிச்சிட்டே இருந்ததுங்க. பயம் இல்லை உங்களுக்கு? அப்போ பயம் இல்லைங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுங்க? அப்போ ரெண்டாவது சாப்பிட முடியாமல் எனக்கு தொண்டை வந்து அடைப்பாயிடுச்சுங்க. அடைப்பாய் சாப்பிட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் கஞ்சி குடிக்கிற மேலே வாங்கினேங்க. அதாவது ஒய்ஃபு ப்ளஸ் வந்து டாக்டரை வந்து அவங்ககிட்ட வந்து பீடி பிடிக்காதீங்க, உங்களுக்கு கேன்சர் வந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு கேன்சர் வராது அப்படின்னு வந்து ஒரு ஓவர் நம்பிக்கையில் அவர் வந்து பீடி பிடிக்கிறது நிறுத்தலை. அதுக்கப்புறம் சாப்பாடு முழுங்குறதுல உங்களுக்கு சிரமங்கள் இருந்துச்சு? ரொம்ப சிரமமாகி போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுங்க? அப்புறம் அந்த கஞ்சி குடிச்சு போட்டு பொள்ளாச்சி வந்து டாக்டர் வந்து மணிவன் சார் டாக்டர் வந்து பார்த்தேங்க. பார்த்து போட்டு, ஐயா குணப்படுத்திக்கலாம், பீடி சிகரெட்டு நீங்கள் குடிப்பீங்களா, குடிச்சிங்கன்னா நீங்கள் இறந்துடுவீங்க, இது குடிக்காமல் நிறுத்துனீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்குறேங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் குடிக்க மாட்டேங்க, இதுமாரி எப்போ குடிக்க மாட்டேங்கன்னு சொல்லி போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தேங்க. 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் வந்து நமக்கு சுத்தமாக குணமாகிடுச்சுங்க. அதாவது என்னென்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்பயே நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறுத்திட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்பயே அவங்க வந்து பீடி பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்பையும் பீடி பிடிச்சிட்டே இருக்கிறவங்களோட அந்த அப்போ அந்த மாதிரி பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட் கம்மியாயிடும், கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. இவர் நான் பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன், கம்ப்ளீட்டாக ஸ்மோக்கை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ கதிர்வீச்சு ரேடியேஷன் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக இது பொறுத்த வரைக்கும் ஹைப்போஃபேரிங்ஸ் கேன்சரு ஜென்ரலாக தொண்டை பகுதியில் வந்து லேரிங்ஸு, ஃபேரிங்ஸு, ஓரோஃபேரிங்ஸு, ஓரல் கேவிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஓரல் கேவிட்டியில் வர கேன்சர்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிடலாம். ஒருவேளை ஓரோஃபேரிங்ஸு, ஹைப்போஃபேரிங்ஸு, லேரிங்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துருச்சுன்னா அது ஆப்ரேஷன் ரொம்ப இயர்லி ஸ்டேஜாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி கம்பைண்டாக கொடுக்குறப்ப கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இவருக்கு நடந்திருக்கு. ஜென்ரலாக இந்த மாதிரி வர கேன்சருக்கு என்ன சிம்டம் இருக்குன்னு நம்ம பார்க்குறப்ப வாயில் புண்ணு இருக்கும், புண்ணில் வந்து சில டைம் ரத்தம் வரும், இல்லை பெயின் இருக்கும், சில டைம் பெயினும் ரத்தமே இல்லாத கூட புண்ணு ரொம்ப நாள் இருக்கும். அதாவது தொண்டை பகுதியில் அவர் சொன்ன மாதிரி முழுங்குறதுல சிரமம் இருக்கும், வாய்ஸ் வந்து மாற்றம் இருக்கும், கழுத்தில் கட்டி இருக்கும், உணவு முழுங்குறதுல சிரமம் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம் எல்லாமே இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சரோட அறிகுறிகள். அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னா தயவு செய்து உடனே பார்த்துக்கோங்க. அது கேன்சரோட ஆரம்ப ஸ்டேஜ் அறிகுறிகளாக இருக்கலாம். அதையும் தாண்டி ஸோ பல வகையான ஸ்டேஜ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஓரல் கேவிட்டி கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஹைப்போஃபேரிங்ஸு, லேரிங்ஸு, ஃபேரிங்ஸு இந்த மாதிரி கேன்சர் எல்லாம் ரொம்ப இயர்லி ஸ்டேஜாக இருந்தால் ஆப்ரேட் பண்ணிடலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா கீமோதெரப்பி கூட ரேடியோதெரப்பி கம்பைண்டாக கொடுக்குறப்ப கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். ஐயா, இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிட்டீங்க இல்லையா? குணமாயிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்மோக்கிங் பண்ணுன்னா இது மாதிரி இப்போ புற்றுநோய் இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டி வருங்க. ரொம்ப சிரமப்பட்டாலும் இல்லைங்க, உயிர் போகிற வேதனைகளை தவிர்க்க வேண்டிய கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாகிருக்குது. அதனால் தயவு செஞ்சு யாருமே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எதிரிக்கு கூடி இந்த மாதிரி நோய் வரக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க, பீடி சிகரெட்டு பிடிக்காதீங்க. பிடிச்சி என்ன மாதிரி எல்லாம் சிரமப்பட கஷ்டப்பட வேண்டி வருங்க. என்னை எப்படியோ ஒரு டாக்டர் காப்பாற்றிட்டாங்கங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் காப்பாற்றணும். டாக்டர் வந்து காப்பாற்றினா தான் நல்லா இருக்க முடியும். நான் வந்து இது உயிர் போகிற பிரச்சனை, உயிர் பிரச்சனை. இது நம்மளை சுற்றி இருக்கிற வந்து குழந்தை குட்டிங்க,
நம்ம ஒய்ஃபு, சம்சார, குழந்தை, பிள்ளை குட்டிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கா தங்கச்சிங்க எவ்வளோ சிரமப்பட்டாங்க. எனக்கு ஒருபாடு சிரமப்பட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிரமப்படுவாங்க. ரொம்ப ஒரு ஆபத்தான விளையாட்டுங்க பீடி சிகரெட் குடிக்கிறது. அது தவிக்க வழி 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 பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி பீடி சிகரெட் பிடிக்கிற நீங்கள் எல்லாமே பீடி சிகரெட்டை வந்து நிறுத்திடுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு எதாவது நிறுத்தத்தில் சிரமங்கள் இருக்குன்னா நிறைய மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த பீடி சிகரெட் குடிக்கணுன்ற அந்த ஃபீலிங் வராது. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா இவரை மாதிரி ப்ராப்பராக சர்ஜரியே இல்லாமல் கீமோதெரப்பி அண்ட் ரேடியோ தெரப்பி கொடுத்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். இப்போ அவர் நார்மலாக பேசுகிறாரு, நார்மலாக சாப்பிட்றாரு, எந்த சிரமங்களும் இல்லை. ஸோ ஒன்றிணைவோம், கேன்சரை ஒழித்திடுவோம். கேன்சரை பற்றிய தவறான புரிதல்களை சமுதாயத்திலிருந்து உடைத்தெறிய வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.